அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் TAMiLN-COM யூடியூப் சேனல். நான் உங்கள் சாமி காலிஸ். இந்த வீடியோவில் பங்குகள் அப்படின்னா என்ன, பங்குச்சந்தைனா என்ன, இந்த பங்குச்சந்தைகள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, இந்த பங்குச்சந்தைகளோட வரலாறு என்ன, ஏன் நாம் பங்குச்சந்தை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது, இன்னும் பல பங்குச்சந்தை தொடர்பான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பங்குச்சந்தை அதாவது பொருட்களை வாங்கவும் விற்கவும் பலரும் கூடும் சந்தை எனப்படுவது போல பங்குகளை வாங்கவும் விற்கவுமான இடமே இந்த பங்குச்சந்தை ஆகும். காய்கறிக்கோ மற்ற பொருட்களுக்கோ தேவைப்படுவது போல பங்குச்சந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட இருப்பிடம் அதாவது பிசிக்கல் பிரசன்ஸ் தேவையில்லை. கணினி மூலமாகவோ அல்லது முகவர்கள் மூலமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியும். இன்றைய தேதியில் உலகப் பொருளாதாரம் பங்குச்சந்தையே பெரும்பாலும் சார்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. எனவே பங்குச்சந்தை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாததாகிறது. நீங்கள் ஒரு தொழில் தொடங்க விரும்புகிறீர்கள், அதற்கான மூலதனம் தேவைப்படும் அல்லவா? தொழில் சிறிய அளவில் இருக்குமானால் உங்களுடைய சொந்த பணத்தில் முதலீடு செய்தால் போதுமானது. அதுவே சற்று பெரிய அளவில் இருக்குமானால் உங்கள் சொந்த முதலீடு போதாமல் கொஞ்சம் வெளியில் அதாவது வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடன் பெற்று ஆரம்பிக்கலாம். அதுவே மிகப்பெரிய அளவில் நடைபெறும் தொழில் அல்லது வியாபாரமானால் தேவைப்படும் மூலதனத்தை திரட்ட நீங்கள் பங்கு வெளியிடலாம். அதாவது இதன் மூலமாக பொதுமக்கள் பலரும் உங்கள் நிறுவனத்தில் முதலீட்டாளர்கள் ஆகின்றனர். உதாரணமாக உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்பட்டால் அதை 10 ரூபாய் முகமதிப்பு அதாவது 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூவில் 10 லட்சம் பங்குகளாக்கி பொதுமக்களிடம் விற்கலாம். பொதுமக்கள் தமது வசதிக்கேற்ப அப்பங்குகளில் முதலீடு செய்வார்கள். இந்த பங்கு வெளியிடுவதால் இருக்கும் பயன் என்ன? நிறுவனதாரர் தமது கைப்பணத்தையோ கடன் வாங்கிய பணத்தையோ முதலீடு செய்தால் நட்டமோ லாபமோ அவரை மட்டுமே சார்ந்தது. ஆனால் பங்கு வெளியிடுவதன் மூலம் நட்டம் லாபம் இரண்டுமே பங்குதாரர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. வாங்கிய தொகைக்கு வட்டி ஏதும் கிடையாது. தொழிலில் லாபம் வந்தால் பங்கு ஆதாயம் அதாவது டிவிடெண்ட் கொடுக்க வேண்டும். இதுதான் பங்கு வெளியிடுவதில் உள்ள முக்கியமான பயன். இப்போது முதல் முறையாக ஒரு கம்பெனி சந்தையில் பங்கு வெளியிடுகிறது என்றால் அதற்கு IPO அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் என்று சொல்லப்படுகிறது. பங்கு வெளியிட்ட பின் அந்த நிறுவனம் தனிநபருக்கு சொந்தமானது என்ற நிலையில் இருந்து மாறி பங்கு நிறுவனம் ஆகிவிடுகிறது. இந்த பங்குச்சந்தையில் யார் யார் வேலை செய்கிறார்கள்? வர்த்தகர்கள், பங்கு தரகர்கள், போர்ட்போலியோ மேலாளர்கள், பங்கு ஆய்வாளர் மற்றும் முதலீட்டு வங்கியாளர்கள் உட்பட பங்குச்சந்தையுடன் தொடர்புடைய பல்வேறு நபர்கள் இதில் வேலை செய்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான பங்கு உண்டு. இந்த பங்குச்சந்தை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை பற்றி பார்ப்போம். 14ஆம் நூற்றாண்டில் வெனிஸ் நகர ஆட்சியாளர்கள் தாம் பிற நாடுகளில் வாங்கிய கடன்களை திருப்பித் தர வசதி இல்லாதால் மக்களிடையே கடன் பத்திரங்களை விநியோகித்தனர். அப்பத்திரங்கள் வியாபாரிகளாலும் நில உரிமையாளர்களாலும் வாங்கி விற்கப்பட்டன. பின் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் இத்தகைய பத்திரங்களை அரசின் பற்றாக்குறையின் போது வெளியிடத் தொடங்கின. அதன் பிறகு 1693ஆம் ஆண்டு லண்டனில் இவ்வகை பத்திரங்கள் அரசும் பிற பெருநிறுவனங்களும் வெளியிட்டன. அதை வாங்கி விற்க விரும்பியவர்கள் அதற்கான முகவர்கள் ஆகியோர் உணவகங்களில் கூடினார்கள். நாள்பட பரிவர்த்தனைகள் அதிகரித்த பின்னர் 1773இல் முதலில் முகவர்கள் அனைவரும் விற்பனைக்கான கழகம் ஒன்றை துவங்கினார்கள். 1801இல் லண்டனில் வசித்த முகவர்கள் 20,000 பவுண்டுகளை திரட்டி லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை தொடங்கினார்கள். இதே சமயத்தில் அமெரிக்காவிலும் இத்தகைய பங்கு வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்ந்தன. 1817இல் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் துவங்கப்பட்டது. இவை இரண்டுமே உலகின் மிக பழமையான பங்கு வர்த்தக சபைகள் ஆகும். இந்தியாவில் 2 பங்குச்சந்தைகள் உள்ளன. ஒன்று மும்பை பங்குச்சந்தை BSE, இன்னொன்று தேசிய பங்குச்சந்தை NSE. BSE முன்னர் பம்பாய் பங்குச்சந்தை லிமிடெட் என்றும் அறியப்பட்டது. இது 1875இல் நிறுவப்பட்டது. ஆசியாவின் முதல் பங்குச்சந்தை ஆகும். இது 6 மைக்ரோ வினாடி சராசரி வர்த்தக வேகத்துடன் உலகின் மிக வேகமான பங்குச்சந்தை என்றும் கூறப்படுகிறது. 2018 நிலவரப்படி BSE உலகின் 10வது மிகப்பெரிய பங்குச்சந்தை ஆகும். இதன் ஒட்டுமொத்த சந்தை மூலதனமாக சுமார் 32.3 டிரில்லியனுக்கும் அதிகமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய பங்குச்சந்தை NSE. தேசிய பங்குச்சந்தை மும்பையில் அமைந்துள்ளது. இந்தியாவின் முன்னணி பங்குச்சந்தை ஆஃப் இந்தியா லிமிடெட் அதாவது NSE என்றும் அழைக்கப்படுகிறது. NSE 1992இல் நாட்டின் முதல் டிமியூச்சுவல் செய்யப்பட்ட மின்னணு பரிமாற்றமாக நிறுவப்பட்டது.
நவீன முழுமையான தானியங்கி திரை அடிப்படையிலான மின்னணு வர்த்தக முறையை வழங்கிய நாட்டின் முதல் பரிமாற்றம் NSE ஆகும். இதில் நாட்டின் நீளம் மற்றும் அகலம் முழுவதும் பரவியுள்ள முதலீட்டாளர்களுக்கு எளிதான வர்த்தக வசதியை வழங்குகிறது. பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் எளிதான செயல். நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பங்கு வர்த்தக கணக்கை தொடங்கி அதன் மூலமாக எளிதாக வர்த்தகத்தில் ஈடுபட முடியும். இந்த பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு நீங்கள் 2 விதமான கணக்குகளை தொடங்க வேண்டும். ஒன்று வர்த்தக கணக்கு, மற்றொன்று டிமேட் கணக்கு. ஆகிய 2 கணக்குகளை தொடங்கி நீங்கள் எளிதாக பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட முடியும். இன்றைய காலகட்டத்தில் மொபைல் மூலமாகவும் பங்கு வர்த்தகம் நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஒரு பங்கில் முதலீடு செய்வதற்கு முன்பு அந்த பங்கை பற்றி நன்கு ஆராய்ந்து அதன் பின்பு முதலீடு செய்வது மிகவும் சிறந்தது. இந்த வீடியோ மூலிமா பங்குனா என்ன, பங்கு வர்த்தகம்னா என்ன, எப்போது இந்த பங்கு சந்தைகள் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தெரிஞ்சிட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.